அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நேற்றைய உரையில் சின்னம்மை ராமையா பிள்ளையிடம் தம் இல்லம் சிவயோகியார் வந்து சென்ற அந்த அற்புத நிகழ்வை சொன்னார். ராமையா பிள்ளையும் பரவசமடைந்து தன்னால் அந்த நிகழ்வை பார்க்க முடியவில்லையே என்று மிகவும் வருத்தம் கொண்ட நிகழ்வை எல்லாம் நேற்றைய உரையில் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ராமையா பிள்ளை வீட்டுக்கு சிவயோகியார் வந்து சித்தாடல் புரிந்து சென்ற செய்தி மருதூர் கிராமத்து மக்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அவர்கள் எல்லோரும் மறைஞான சம்பந்தர் போலவும் தாயுமானவர் போலவும் உலகம் உய்வதற்காக சின்னம்மை வயிற்றில் வந்து பிறக்கப் போகும் அந்த அருட்குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அது சுபானு வருஷம் புரட்டாசி 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 5/10/1823ஆம் ஆண்டு. அந்த மாதத்தில் வெயில் பொன்னுருக காய்ந்தாலும் காயும், மழை மண்ணுருக பெய்தாலும் பெய்யும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வருஷத்து புரட்டாசியில் இத்தனை நாளாகியும் அத்தனை வெயிலும் இல்லை, அத்தனை மழையும் இல்லை. மாலை 5 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. ராமையா பிள்ளை தெரு திண்ணையில் உட்கார்ந்திருந்தார். அவர் மனம் சிவசிந்தனையில் ஆழ்ந்திருந்தது. ஆனாலும் மனைவிக்கு சற்று நேரத்தில் ஆகப்போகும் பிரசவத்தை பற்றிய நினைவில் அடிக்கடி எட்டி உள்ளே பார்த்து கொண்டிருந்தார். கூடத்தில் பாயில் படுக்க வைக்கப்பட்டிருந்த சின்னம்மை பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். இது அவளுக்கு 5வது பிரசவம். மருத்துவச்சி பிரசவம் பார்ப்பதிலேயே கவனமாக இருந்தார். 4-5 பெண்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். சரியாக மாலை மணி 5:30 சின்னம்மை ஆண் குழந்தையை பிரசவித்தார். ஆம், அருள்ஞான குழந்தை பிறந்தது. அதன் தெய்வீக அழுகுரல் ராமையா பிள்ளையின் காதுகளில் தேனாக பாய்ந்து இடித்தது. குழந்தையை பார்க்கும் ஆவலில் அவர் உள்ளம் பரபரத்தது. அவருக்கு திண்ணையில் இருப்பு கொள்ளவில்லை. அதே சமயம் மருத்துவச்சி வெளியே வந்து அவரிடம், ஐயனே, தங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். அது கேட்டு மனம் பூரித்த ராமையா பிள்ளை, மகிழ்ச்சி தாயே, எல்லாம் இறைவன் அருள் என்றவர், தாயும் சேயும் நலமா என்று மிகவும் அக்கறையோடு கேட்டார். நலமாக இருக்கின்றார்கள். தாய்க்கு எந்த தொல்லையும் தராமல் தங்கள் புதல்வன் பிறந்திருக்கின்றான், சுகப்பிரசவமே என்று சொல்லிவிட்டு மருத்துவச்சி அவரை பார்த்து புன்முறுவல் பூத்தார். உடனே ராமையா பிள்ளை உலகத்து உயிர்களின் தொல்லைகளை எல்லாம் தீர்க்க பிறந்தவன், தாய்க்கு தொல்லை தருவானா என்று பெருமை பொங்க சொன்னவர், தாயே, நான் அவர்களை இப்போது பார்க்கலாமா என்று ஆவலோடு கேட்டார். ராமையா பிள்ளையின் ஆவலை கண்டு குறும்பாக சிரித்தபடி மருத்துவச்சி, அட்டி இல்லை ஐயனே, உள்ளே வாருங்கள் என்று அவரை அழைத்துச் சென்றார். குழந்தையை பாசம் மீதுட பார்த்து கொண்டிருந்த சின்னம்மை கணவரின் திருவடி கண்ணில் பட முகத்தை உயர்த்தி பார்த்தாள். தன்னையும் குழந்தையையும் கண்கள் மலர பாசத்தோடு மகிழ்ச்சியும் பொங்க பார்க்கும் கணவரை நோக்கி குதூகலத்தோடு மெல்லிய குரலில், வாருங்கள் சுவாமி, நம் குழந்தையின் முகத்தை பார்த்தீர்களா? என்ன பிரகாசம்! செஞ்சுடர் முகம், பிஞ்சிலந்திரு முல்லை முறுவல், மோகன காந்தம் அறிவினால் விழிகள், அருளழகின்பம் பொன்மணி குழந்தை, மண்மிசை வந்த விண்மணி விளக்கு, நாம் செய்த பாக்கியமே பாக்கியம் என்றாள் சின்னம்மை. அவள் குழந்தையை பெருமைப்பட சொன்னதை ஆமோதிப்பது போல உடனே மருத்துவச்சி, ஆமாம், குழந்தை அத்தனை அழகாக இருக்கின்றான், இவன் கருணை கண்களும் தேகமும் ஒளிமயமாக இருக்கின்றதே என்று தன் பங்குக்கு பாராட்டி மகிழ்ந்தார். அது கேட்டு ராமையா பிள்ளை சின்னம்மை வயிற்று உதித்த இந்த மகன் உலக மக்களுக்கு அருள் ஒளி வழங்க வந்த இறைவனின் பிள்ளை. ஆம், இவன் இறைவனின் பிள்ளை. உலக மக்களுக்கு அருள் ஒளி வழங்க இவன் பிறந்திருக்கின்றான். ஆம், இறைவன் இங்கே வருவிக்க வந்த பிள்ளை என்று பரவசப்பட்டு போனார். சத்தியம் பேசினீர் ஐயனே என்றால் உடனே மருத்துவச்சி. சின்னம்மையும் அதை ஆமோதித்து மென்னகை புரிந்தார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.